கேலோ இந்தியா போட்டியில் வென்ற கம்பம் ஆர்ஆர் பள்ளி மாணவனுக்கு பாராட்டு. சென்னையில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற கம்பம் ஆர்ஆர் பள்ளி மாணவனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி சென்னை, கோவை, திருச்சி, மதுரை ஆகிய 4 நகரங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த 19ஆம் தேதி தொடங்கி கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் பெரும்பாலான போட்டிகள் சென்னையிலேயே நடக்கிறது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக வீரர்கள் மற்றும் அணி பதக்கங்களை குவித்து வருகிறது. இந்த நிலையில் கேலோ விளையாட்டு ஜூடோவில் தமிழகம் சார்பாக கலந்து கொண்ட தேனி மாவட்டம் கம்பம் ஆர்ஆர் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவன் ஹேமந்த் சச்சின் 3ஆம் இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார். சாதனை படைத்து தேனி மாவட்டத்திற்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்த மாணவனுக்கு நேற்று பள்ளியில் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் பாராட்டு விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைவர் ராஜாங்கம் மாணவனுக்கு திருவள்ளுவர் சிலை வழங்கி வாழ்த்தி பாராட்டினார். மேலும் பயிற்சியாளர் பாலா, முரளி, பாரத் ஆகியோர்களையும் பாராட்டினார். தொடர்ந்து பள்ளி துணைத் தலைவர் அசோக்குமார், செயல் தலைவர் ஜெகதீஷ், இயக்குனர் விமலக்கண்ணன், பள்ளி இயக்குனர் கிருத்திகா, பள்ளி முதல்வர் ஆனந்தவள்ளி மற்றும் இருபால் ஆசிரியர்கள் பாராட்டினர். நம்முடைய பள்ளியில் கூடிய சீக்கிரம் இந்திய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் சென்று வென்று வரும் என்று உங்களிடம் கூறியிருந்தேன். அதைப்போல் நேஷனல் அளவுக்கு கோல்டு மெடல் ஹேமந்த் சச்சின் வென்று வந்தார். இப்பொழுது கேலோ இந்தியா வெண்கலப் பதக்கம் வாங்கி வந்துள்ளார். அவரிடம் நான் கேட்டதற்கு அடுத்த முறை நான் தங்கப்பதக்கம் வாங்குவேன் என்று உறுதி கூறினார். அதைப்போல் நம்முடைய பிள்ளைகள் அனைத்து பிள்ளைகளும் படிப்பிலும் விளையாட்டிலும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தினேன். அவருக்கு திருவள்ளுவருடைய சிலையை பரிசாக வழங்கினேன் என்று சொல்லிக்கொண்டு சொல்லுவதில் பெருமை அடைகின்றேன். நன்றி, வணக்கம். இன்று 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு எம்முடைய பள்ளியில் நடந்த பாராட்டு விழாவில் தமிழக அரசு சார்பாக நடைபெற்ற கேலோ இந்தியா போட்டியில் எமது பள்ளி மாணவன் ஹேமந்த் சச்சின் கலந்து கொண்டு வெண்கலப் பதக்கத்தை வென்றார் என்பதை இந்த நேரத்தில் மிக்க மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்கு எங்களது பள்ளியின் சார்பாக மிகுந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு முன்பு நடந்த தேசிய அளவில் நடந்த போட்டியில் அவர் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றார் என்பது மிகுந்த பெருமைக்குரியது. பேர் ஹேமந்த் சச்சின். நான் ஆர்ஆர் ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். குள்ளப்ப கவுண்டன்பட்டி ஊரை சேர்ந்தவன். கடந்த மாதம் நடந்த சிபிஎஸ்சி போட்டியில் வந்து நான் கோல்டு வின் பண்ணி கேலோ இந்தியா செலக்ட் ஆகியிருக்கேன். கேலோ இந்தியா தமிழ்நாட்டில் நடக்கிறத நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் கான்ஃபிடென்ட் தந்துச்சு. எனக்கு பிரான்ஸ் பண்ணுற அளவுக்கு கோல்டு மிஸ் பண்ணிட்டேன், பரவாயில்ல. ஆனால் தமிழ்நாட்டுக்காண்டி நான் வந்து பிரான்ஸ் பண்ணியிருக்கேன் நினச்சி பெருமையாக இருக்குது. என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்த என்னோடய கோச் முரளி, பரத்குமார், பாலா அவங்க 3 பேர்த்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மெடல் வந்து என் அம்மாவுக்கும் என் அப்பா இப்போ ஊரில் இல்லை, என் அப்பாவுக்கும் நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் தந்தது வந்து என் ஸ்கூல் வந்து எந்த ஸ்டடீஸ் ப்ரெஷரும் எனக்கு தரலை. போயிட்டு வா, விளாண்டுட்டு வான்னு சொல்லி என்னை தட்டி தான் கொடுத்தாங்க. அது எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் தந்துச்சு மெடல் பண்ணுறதுக்கு. ராஜாங்கம் சார்கிட்ட சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் டைம் கோல் பண்ணுவேன், நம்ம ஸ்கூல் பேரை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவேன். இந்தியாவுக்காண்டி ஒரு நாள் விளாடுவேன் கன்ஃபார்ம். தேங்க்யூ, நன்றி. நான் ஹேமந்த் சச்சினோட அம்மா. போன மாதம் நடந்த சிபிஎஸ்சி நேஷனலில் தம்பி கோல்டு வின் பண்ணார். அதுலேருந்து செலக்ட் ஆகி இப்போ கேலோ இந்தியாவில் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து ஒலிம்பிக்லேயும் போய் கலந்துக்கிட்டு வின் பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து தம்பிக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி படிப்புக்கு இந்த ப்ரெஷர் இல்லாமல் நல்லா ஊக்குவிச்சாங்க. அதனால் தம்பி போய் பிரான்ஸ் மெடல் பண்ணிட்டு வந்திருக்காரு. அடுத்து இந்த ஸ்கூலுக்காகவும் தேனி மாவட்டத்துக்காகவும் கோல்டு வின் பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்குது, பண்ணுவார். இவனை தம்பியை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.